சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச் விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு. வரி உயர்வுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. சுவிட்சர்லாந்து கருத்து கணிப்பு. மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தும் முன்மொழிவு. ஜூன் 14 வாக்கெடுப்பு. சூரிச் கண்டோனில் அனுமதியில்லா ரொட்வைலர் நாய்கள் பறிமுதல். பாசல் லண்ட்ஷாஃப்ட் பகுதியில் பெண் மீது பெப்பர் ஸ்ப்ரே கொள்ளை. செயற்கை நுண்ணறிவு நிபுணர்கள் உருவாக்க சுவிட்சர்லாந்தில் புதிய உயர்கல்வி திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR Treuhand GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR Treuhand GmbH. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 07831310081. சுவிட்சர்லாந்தில் ராணுவ செலவினங்களை அதிகரிக்கவும் அல்லது 13வது ஓய்வூதிய தொகையை நிதி அளிக்கவும் மதிப்பு கூட்டு வரி உயர்த்தும் திட்டத்திற்கு வாக்காளர்கள் பெரும்பான்மையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. பிளிக் பத்திரிகைக்கென நடத்தப்பட்ட இந்த ஆய்வு அரசாங்கத்தின் திட்டங்களுக்கும் மக்களின் விருப்பங்களுக்கும் இடையில் கணிசமான வேறுபாடு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. கருத்து கணிப்பின்படி ராணுவத்திற்கு கூடுதல் நிதி வழங்கும் நோக்கில் வட் உயர்த்தும் யோசனைக்கு 3 பங்குக்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பு அனைத்து அரசியல் கட்சிகளிலும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு செலவினங்கள் அதிகரிக்க வேண்டிய அவசியம் குறித்து அரசாங்கம் வலியுறுத்துகின்ற நிலையில் பொதுமக்கள் கூடுதல் வரிச்சுமை ஏற்க தயங்குகிறார்கள் என்பது இந்த முடிவுகள் காட்டுகின்றன. அதேபோல் 13வது ஓய்வூதிய தொகையை வழங்குவதற்கென வட் உயர்த்தும் திட்டத்துக்கு 3/2 பங்குக்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். சமீப காலங்களில் ஓய்வூதிய அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கூடுதல் நிதி தேவைப்படும் என அரசியல் மட்டத்தில் விவாதங்கள் நடந்து வந்தாலும் அதை வரி உயர்வின் மூலம் நிரப்புவது மக்களுக்கு ஏற்றதாக தெரியவில்லை. மேலும் ராணுவத்திற்கு கூடுதல் நிதி வழங்கப்பட்டாலும் அது பயனுள்ளதாக பயன்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை பலரிடம் இல்லை என்றும் கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது. இந்த சந்தேகம் பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பான வெளிப்படைத்தன்மை மற்றும் செயற்திறன் குறித்து மக்களிடம் உள்ள கவலைகளை வெளிப்படுத்துகிறது. மொத்தத்தில் வட் உயர்வு தொடர்பான அரசாங்கத்தின் நோக்கங்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணங்களுக்கு இடையே தெளிவான இடைவெளி இருப்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தில் வரி மாற்றங்கள் பெரும்பாலும் மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும் நிலையில் இப்படியான கருத்து கணிப்புகள் எதிர்கால அரசியல் முடிவுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் மதிப்பிடுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையை அதிகபட்சம் 10 மில்லியன் வரை மட்டுப்படுத்தும் முன்முயற்சி குறித்து 2026 ஜூன் 14 நாடு முழுவதும் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த முன்மொழிவுக்கு தேவையான கையொப்பங்களை ஏற்கனவே பெற்றுள்ளதால் தேசிய அளவில் பொதுமக்களின் தீர்மானத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த முன்முயற்சிக்கு சுவிஸ் மக்கள் கட்சி ஆதரவு அளித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவது குடியேற்றம், வீட்டு வசதி அழுத்தம், போக்குவரத்து நெரிசல் மற்றும் சமூக கட்டமைப்புகள் மீது ஏற்படும் தாக்கம் போன்றவை குறித்து அரசியல் விவாதங்கள் தீவிரமடைந்த நிலையில் இந்த முன்மொழிவு கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாட்டின் மொத்த மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாகும். ஆதரவாளர்கள் இதன் மூலம் வளங்களின் பயன்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை நிலைநிறுத்த முடியும் என்று வலியுறுத்துகின்றனர். ஆனால் சுவிட்சர்லாந்து மத்திய அரசு மற்றும் பாராளுமன்றம் இந்த முன்மொழிவை நிராகரிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளன. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான மக்கள் சுதந்திர சஞ்சாரம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் அதிகாரிகளிடையே நிலவுகிறது. அந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு சந்தைக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த முன்மொழிவு நிறைவேற்றப்படின் குடியேற்ற கொள்கைகளில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். இது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு உள்ள உறவுகளை சிக்கலாக்கும் என்றும் அரசாங்கம் எச்சரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் நேரடியாக அரசியல் முடிவுகளில் பங்கேற்கும் ஜனநாயக அமைப்பு உள்ளதால் இத்தகைய முக்கியமான கொள்கைகள் பொது வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படுவது வழக்கமானது. மக்கள் தொகை, குடியேற்றம், ஐரோப்பிய ஒன்றிய முடிவுகள், வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் போன்ற பல முக்கிய அம்சங்களை இந்த வாக்கெடுப்பு நேரடியாக தொடும் என்பதால் இது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனில் உள்ள ஆக்ஸ்ட் பகுதியில் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு பிறகு ஒரு பெண் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது. இந்த தாக்குதலில் 62 வயதான பெண் லேசான காயங்களோடு தப்பியிருந்தாலும் அவரிடமிருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனல் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி ஹவுப்ட்ஸ்ட்ராஸ் பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் படிக்கட்டு பகுதியில் அந்த பெண் சென்று கொண்டிருந்த வேளை இரு அடையாளம் தெரியாத நபர்கள் மிளகாய் தெளிப்பை பயன்படுத்தி அவரை தாக்கியுள்ளனர். பின்னர் அவர் சுமந்திருந்த பையில் இருந்த பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. முகமூடி அணிந்தும் 2 நிற ஆடைகள் அணிந்தும் இருந்த அந்த இரு சந்தேக நபர்கள் சம்பவத்துக்கு பிறகு கருமை நிற தனியார் காரில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அவர்கள் ஆர்கவ் கண்டோனில் உள்ள கைசர் ஆக்ஸ் திசையில் சென்றதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். தாக்குதலுக்கு பிறகு அந்த பெண் உடனடியாக அவசர உதவிக்குழுவினரால் மருத்துவ பரிசோதனைக்கென அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் லேசான காயங்களோடு இருந்ததாகவும் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனல் காவல்துறையும் பாசல் லண்ட்ஷாப்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணையை தொடங்கின. குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சம்பவம் நடந்த நேரத்தில் ஹவுப்ட்ஸ்ட்ராஸ் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஏதாவது கவனித்தவர்கள், குறிப்பாக கருமை நிற காரை பார்த்தவர்கள் லிஸ்டல் நகரில் உள்ள போலீஸ் கட்டுப்பாட்டு மையத்தை 061-553-35-35 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள தகவல் வழங்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் தனிநபர்களை குறிவைத்து நடக்கும் சிறிய அளவிலான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் சந்தேகமான இயக்கங்களை உடனடியாக போலீசுக்கு அறிவிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். சூரிச் கண்டோனில் 2025 ஆண்டு அமல்படுத்தப்பட்ட ரோட்வெய்லர் நாய் தடை சட்டத்தின் கீழ் தேவையான அனுமதியை பெற தவறிய உரிமையாளர்களிடமிருந்து 4 ரோட்வெய்லர் நாய்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கை கண்டோன் கால்நடை மருத்துவ அலுவலகத்தின் உத்தரவின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பலமுறை புதிய அனுமதி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு உரிமையாளர்களிடம் கேட்டிருந்தாலும் அவர்கள் அதனை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சட்டப்படி பறிமுதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நாய்கள் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட நாய்களில் ஒன்று ஏற்கனவே சூரிச் கண்டோனுக்கு வெளியே உள்ள ஒரு புதிய இடத்துக்கு மாற்றி பராமரிப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மற்றொரு நாயானது தற்போது ஒரு விலங்கு பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 நாய்களின் நிலை குறித்து அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து வருகின்றன. சூரிச் கண்டோனில் இந்த ரோட்வெய்லர் தடை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக குழந்தைகள் மீது நடந்த கடுமையான தாக்குதல் சம்பவங்களை அடுத்து இந்த இன நாய்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலை எழுந்துள்ளது. அதன் பின்னணியிலேயே கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. தற்போது சூரிச் கண்டோனில் பதிவான சுமார் 300 ரோட்வெய்லர் நாய்கள் இன்னும் உள்ளன. அவை அனைத்தும் கடுமையான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கப்படுகின்றன. உரிமையாளர்கள் குறிப்பிட்ட விதிமுறைகள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் அனுமதி நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் விலங்கு பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாய் வளர்ப்பு விதிமுறைகள் குறித்து இந்த நடவடிக்கை மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஆபத்தான இன நாய்கள் தொடர்பான சட்டங்களை கடுமையாக அமல்படுத்துவதன் மூலம் எதிர்கால தாக்குதல் சம்பவங்களை தடுப்பதே அதிகாரிகளின் நோக்கமாகும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் AI துறைக்கான நிபுணர்களை உருவாக்க புதிய உயர்கல்வி பயிற்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு அதிகம் பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ளதால் இதை முறையாக கையாளக்கூடிய திறமையான நிபுணர்களை உருவாக்குவதற்கான முயற்சியாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. AI பிசினஸ் ஸ்பெஷலிஸ்ட் எனப்படும் இந்த புதிய முயற்சி 3ஆம் நிலை தொழில்முறை கல்வி தகுதியாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த டிப்ளோமாவை பெறும் நிபுணர்கள் நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திட்டமிட்ட முறையில் பயன்படுத்த பொறுப்பை ஏற்க உள்ளார்கள் என்று சுவிட்சர்லாந்து கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை தொடர்பான மத்திய செயலகம் அறிவித்தது. இந்த பயிற்சியை முடித்தவர்கள் நிறுவனங்களில் AI பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகளை ஆய்வு செய்து திட்டங்கள் தொடங்குவதிலிருந்து நிறைவு பெறும் வரை முழு செயல்முறையையும் வழிநடத்தும் முக்கிய பொறுப்பில் இருப்பர். தொழில்துறை செயல்முறைகளை மேம்படுத்துதல், தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை தொடர்ந்து புதுப்பித்தல், செயற்திறனை உயர்த்துதல் போன்ற பணிகளில் இவர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொருளாதார, சமூக மற்றும் நெறிமுறை தர நிலைகளுக்கு ஏற்ப பொறுப்போடு பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதும் இவர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்று. தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இணைந்து தரவு பாதுகாப்பு, நெறிமுறை மற்றும் பொது நலன் போன்ற அம்சங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதில் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பல துறைகள் ஏற்கனவே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. வங்கி, மருத்துவம், உற்பத்தி, சேவைத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற பல பகுதிகளில் இந்த மாற்றம் தெளிவாக உள்ளது. இதனால் திறமையான AI நிபுணர்களுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இந்த புதிய கல்வி முயற்சி எதிர்கால தொழில் சந்தைக்கு தேவையான திறன்களை உருவாக்குவதோடு மாத்திரமல்லாமல் சுவிட்சர்லாந்தை செயற்கை நுண்ணறிவு துறையில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக நிலைநிறுத்தும் நோக்கத்துடனும் முன்னெடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும், ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே.
சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. சுவிட்சர்லாந்தின் வலேஸ் கண்டோனின் சில பகுதிகளில் பனிச்சரிவு அபாயம் 4ஆம் நிலை வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலை உயர் அபாயம் என வகைப்படுத்தப்படுவதால் மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் மக்களுக்கு கூடுதல் கவனம் அவசியம் என கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து காடு பனி மற்றும் நில அமைப்பு ஆராய்ச்சி மத்திய நிறுவனம் நேற்று இந்த எச்சரிக்கையை வெளியிட்டது. அண்மைய காலநிலை மாற்றங்களால் பனித்தட்டுகள் உறுதியற்ற நிலையில் இருப்பதாகவும், சில இடங்களில் பனி அடுக்குகள் திடீரென சரிந்து விழும் அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக மலைகளில் சறுக்கு விளையாட்டு, நடைபயணம் போன்றவற்றிற்காக வழக்கமான பாதைகளை விட்டு வெளியே செல்லும் ஆஃப் பிஸ்ட் பயணங்களை மக்கள் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பனிச்சரிவு ஏற்படும் சூழ்நிலையில் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பது உயிர் பாதுகாப்பிற்கு மிக முக்கியம் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். வலேஸ் கண்டோன் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான மலையக சுற்றுலா பகுதிகளில் ஒன்று. குளிர்காலங்களில் உலகம் முழுவதில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து பனிச்சறுக்கு உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுவது வழக்கம். அதனால் பனிச்சரிவு அபாயம் அதிகரிக்கும் நேரங்களில் அதிகாரிகள் வெளியிடும் எச்சரிக்கைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன. உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும், அபாயம் குறையும் வரை பாதுகாப்பான பாதைகளில் மாத்திரமே பயணம் செய்யவும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். டிசினோ கண்டோன் லுகானோ பகுதியில் இடம்பெற்ற பல திருட்டு சம்பவங்களுக்கு பின்னர் 2026 ஜனவரி 31ஆம் தேதி இத்தாலியைச் சேர்ந்த 34 மற்றும் 60 வயதான 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இருவரும் இத்தாலியிலேயே வசித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிசினோ கண்டோனல் போலீசார், அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சுவிட்சர்லாந்து மத்திய சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது. ஜனவரி 30ஆம் தேதி லுகானோ சுற்றுவட்டார பகுதியில் நடந்த பல திருட்டு சம்பவங்களை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த வழக்கில் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முக்கிய தகவல்களும் விசாரணைக்கு உதவியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரின் வாகனங்கள் சோதனை செய்யப்பட்ட போது திருட்டு மற்றும் உடைப்பு சம்பவங்களுக்கு என பயன்படுத்தப்படும் கருவிகள் பறிமுதலாகின. இருவருக்கும் திருட்டு, சொத்து சேதப்படுத்தல் மற்றும் அனுமதியின்றி வீட்டுக்குள் நுழைதல் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் கட்டாய நடவடிக்கை நீதிபதி அவர்களுக்கான காவல் உத்தரவை ஏற்கனவே உறுதிப்படுத்தினார். இந்த விசாரணையை அரசு வழக்கறிஞர் பெட்ரா கனோனிகா அலெக்சாகிஸ் தலைமையில் அதிகாரிகள் தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய மற்ற கொள்ளை சம்பவங்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் டிசினோ கண்டோனல் போலீசார் முன்னர் பல ஆண்டுகளாக விசாரித்து வந்த ஒருங்கிணைந்த கொள்ளை குழுவின் தொடர் உடைப்பு சம்பவங்களுடனும் இந்த இருவருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்பதற்கான சில தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதனால் இந்த வழக்கு இன்னும் பெரிதாக விரிவடையும் வாய்ப்பு உள்ளது. விசாரணை தொடர்வதால் இது குறித்து கூடுதல் தகவல்கள் தற்போது வெளியிடப்படவில்லை. 2026 ஜனவரி மாதத்தில் சூரிச் விமான நிலையம் வழியாக மொத்தம் 22,26,608 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன. இது கடந்த ஆண்டின் அதே காலத்தோடு ஒப்பிடுகையில் 6.8% அதிகரிப்பாகும். குளிர்கால சுற்றுலா மற்றும் சர்வதேச பயணங்கள் மீண்டும் அதிகரிப்பதால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் கூறுகிறது. அந்த மாதத்தில் உள்ளூர் பயணிகளின் எண்ணிக்கை 15,43,385 ஆகும். மொத்த பயணிகளில் 30.5% பேர் இடைநிலைய பயணிகளாக இருந்தனர். இந்த எண்ணிக்கை 6,76,104 ஆகும். சூரிச் விமான நிலையம் ஐரோப்பாவின் முக்கிய இணைப்பு மையங்களில் ஒன்றாக இருப்பதால் இடைநிலைய பயணிகள் சதவீதம் தொடர்ந்து கணிசமாக இருந்து வருகிறது. விமான போக்குவரத்து நடவடிக்கைகளும் உயர்வு கண்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடுகையில் விமானங்கள் புறப்படும் மற்றும் தரை இறங்கும் எண்ணிக்கை 2.7% அதிகரித்து 20,006 உயர்ந்துள்ளது. ஒவ்வொரு விமானத்திலும் சராசரியாக 129.8 பயணிகள் இருந்ததாகவும், இது கடந்த ஆண்டை விட 4.6% அதிகம் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இருக்கை நிரப்பும் அளவும் உயர்வு கண்டுள்ளது. இது ஆண்டின் ஜனவரியில் இருக்கை பயன்பாடு 74.8% இருந்தது. இது முந்தைய ஆண்டின் அதே மாதத்தை விட 1.8% புள்ளிகள் அதிகம். இது விமான சேவைகளுக்கான தேவை நிலையான வளர்ச்சியில் இருப்பதை காட்டுகிறது. சரக்கு போக்குவரத்தையும் பொறுத்தவரை ஜனவரி மாதத்தில் மொத்தம் 32,788 தொன் பொருட்கள் சூரிச் விமான நிலையம் வழியாக கையாளப்பட்டுள்ளன. இருப்பினும் இது கடந்த ஆண்டின் அதே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 0.1% அளவில் சிறிய குறைவாகும். சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய விமான நிலையமான சூரிச் விமான நிலையம் ஐரோப்பா மற்றும் உலகின் பல முக்கிய நகரங்களை இணைக்கும் முக்கிய மையமாக விளங்குகிறது. பயணிகள் எண்ணிக்கையில் இந்த உயர்வு சுற்றுலா மற்றும் வணிக பயணங்கள் மீண்டும் வேகமாக அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது.
நோயன்பூர்க் மற்றும் ஃப்ரைபூர்க் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நியூ சாட்டல் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 2026 பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் நியூ சாட்டல் நகரின் மொன்ரூஸ் பகுதியிலும் ரூடே குத்டோர் அருகிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 10 இளைஞர்கள் இதில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் குறித்து நியூ சாட்டல் அவசர உதவி மையத்துக்கு பலமுறை அழைப்புகள் வந்ததை அடுத்து போலீஸ் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தன. இதன் பின்னர் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்து ஆரம்ப சாட்சியங்களை பதிவு செய்தனர். இந்த மோதலில் நியூ சாட்டல் கண்டோனைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கையில் காயத்துக்குள்ளானார். அவருக்கு முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் மேலதிக சிகிச்சைக்கென லவுசான் நகரில் உள்ள கூ பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆரம்ப தகவலின்படி கூர்மையான பொருளால் அவர் காயமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அவரது உடல்நிலை குறித்து தெளிவான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் பலரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்துள்ளனர். மோதல் நடந்த சூழ்நிலைகள், காரணங்கள் மற்றும் இதில் ஈடுபட்டவர்களின் பங்கு குறித்து விரிவான விசாரணை இடம்பெறுகிறது. இந்த வழக்கின் மேலான விசாரணையை நியூ சாட்டல் போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொள்கிறது. குறிப்பாக உடல் மற்றும் பாலியல் பாதுகாப்பு தொடர்பான பிரிவு இந்த வழக்கை கையாள்கிறது. சம்பவத்தில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு மோதல் எவ்வாறு தொடங்கியது மற்றும் அதன் பின்னணி என்ன என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய விமான சேவையான எமிரேட்ஸ் நிறுவனம் சூரிச் மற்றும் துபாய்க்கு இடையிலான தனது விமான சேவையில் புதிய மேம்பாட்டை அறிவித்தது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பிரீமியம் எக்கானமி வகுப்பு சேவையை மேலும் ஒரு தினசரி விமானத்துக்கு விரிவுபடுத்த உள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் எமிரேட்ஸ் நிறுவனம் சூரிச் மற்றும் துபாய் நகரங்களை தினமும் 2 முறை ஏர்பஸ் A380 விமானங்கள் மூலம் இணைத்து வருகிறது. இதுவரை இந்த சேவையில் பிற்பகல் புறப்படும் விமானத்தில் மாத்திரமே 56 இருக்கைகள் கொண்ட புதிய பிரீமியம் எக்கானமி வகுப்பு வழங்கப்பட்டு வந்தது. புறப்படும் 2வது விமானத்தில் இந்த வசதி இடம்பெறவில்லை. ஆனால் வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 2வது தினசரி விமானத்திலும் இந்த புதிய பயண வகுப்பு அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் 2 விமானங்களிலும் பயணிகள் மேம்பட்ட வசதியோடு பயணம் செய்யும் வாய்ப்பை பெறுவர். பிரீமியம் எக்கானமி வகுப்பானது சாதாரண எக்கானமி வகுப்பை விட அதிக இடவசதி, மேம்பட்ட இருக்கைகள் மற்றும் கூடுதல் வசதிகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. நீண்ட தூர சர்வதேச பயணங்களில் அதிக சுகமாக பயணம் செய்ய விரும்பும் பயணிகளிடையே இந்த வகுப்பு பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. சூரிச் விமான நிலையம் ஐரோப்பாவின் முக்கிய சர்வதேச இணைப்பு மையங்களில் ஒன்று. துபாய் வழியாக ஆசியா, அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பல பகுதிகளுக்கு பயணிக்கும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எமிரேட்ஸ் தனது சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.